வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட் ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு பண்ண ஸ்வீட் ரெசிபிங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. நம்ம ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை நான் ஒரு 3/4 கப் எடுத்துட்டேங்க. ஏலக்காய் ஒரு 3 இது போல் பொடிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய்யும் எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு ஒரு 7-8 வெந்நீரில் ஊற வச்சுக்கலாங்க. இதை நம்ம தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். இந்த கோதுமை ரவையை அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் செவக்கிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் இது போல் கரண்டியிலே கிளறிட்டே இருக்கலாம். அப்புறம் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு 3.5 to 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கோதுமை ரவையும் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற இந்த தண்ணி இந்த கோதுமை ரவை மேலே பொறுமையாக மெதுவாக இப்படி ஊற்றிடலாம். மேலே படாமல் பார்த்து ஊற்றிக்கலாங்க. இதில் ஊற்றிட்டு கரண்டியில் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் போல் வேகட்டுங்க. நடுவில் ஒரு தடவை 2 தடவை நம்ம இது போல் கிளறி விட்டுக்கலாங்க. அப்புறம் கிளறிட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரை இதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு அதுவும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாங்க. நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் கரண்டி தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இதை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. இது இந்த கடைசியாக இந்த கேசரியில் போட்டு கிளறி இறக்கிக்கலாம். இப்போ வெல்லம் போட்டு நல்லா சேர்ந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் பிடிச்சிச்சுன்னு தொல்லை அதையும் போட்டுட்டு கிளறிந்துட்டு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதில் சேர்த்துக்கலாங்க. கலர் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக கேசரி பவுடர் தண்ணியில் கலந்து இதில் மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. இதையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கூடுதல் கலராக இருக்கும். அதனால் இதில் கேசரி கலரை ஆட் பண்ணுங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வந்த பிறகு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் இதில் ஆட் பண்ணுங்க. இது சேர்த்தா ரொம்ப அருமையாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டென்ஸ் மில்க் இப்படி ஊற்றிட்டு 1.5 to 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இப்போது மீதி எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். வச்சுருக்கிற நெய்யும் அதில் ஊற்றிட்டு கலந்துட்டாங்க.
கிளறிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் அப்படியே வச்சு மூடிடலாங்க. நல்லா டேஸ்டியான பீட் ரவா கேசரி தயாராகிடுச்சுங்க. பீட் ரவா ஸ்வீட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஈவினிங் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம் பருப்பு இதில் அப்படி மேலே தூவிட்டு கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்டான இந்த பீட் ரவா கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுமாரி நம்ம முந்திரி பருப்பும் வறுத்து போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.